வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. இன்றைய உபயராசி வரிசையில் நாம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி உபயராசி என்று அவங்க கூட அது ஒரு நெருப்பு ராசி. காலப்புருஷ தத்துவப்படி 9வது ராசியான இது தர்மம், நீதி மற்றும் உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. இவர்களுக்குமே நாம் முன்பே பார்த்தது போல ஆர்வம் மற்றும் சுய விருப்பத்தின் பேரில் நாம் செய்யக்கூடிய வேலைகள் இவர்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அந்த வகையில் இவர்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் ஆர்வத்தை என்பது எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை இவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும். புதிய சவால்களை ஏற்பது, விளையாட்டு, அதிகாரம் அல்லது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இவர்கள் புத்தி கூர்மையாக செயல்படுவதாக இருப்பார்கள். வேகமாக செய்யக்கூடிய வேலைகள் இவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் ஆர்வம் வந்துவிட்டால் யோசிக்காமல் உடனே செயலில் இறங்குவது இவர்களுக்கு கவனமாக தெரிந்தாலுமே கூட இந்த வேதனை இவர்களது வெற்றிக்கான முதல் படியாகவும் வரும். அதே போல தலைமை பண்பு, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இவர்கள் மற்றவர்களுடைய எளிதில் இலக்கை அடைந்துவிடக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துவிடும். இவர்களது கடினமான முயற்சி என்பது சுயநலமாக இருக்காது, மற்றவர்களுக்கு உதவும் வகையிலோ அல்லது சமூக மாற்றத்திற்காகவோ இருக்கக்கூடியதாக இருக்கும். இதமான தொடர்பு தனுசு ராசிக்காரர்கள் வேகமான முடிவெடுத்தாலுமே கூட பேச்சு என்று வரும்பொழுது, எழுத்து பேச்சு என்று வரும்பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது என்பதே இவர்களுக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கூடியதாக இருக்கும். அதே போல இளைய சகோதரர்களோடு அல்லது இளையவர்களோடு பழகும் பொழுது, பேசும் பொழுது ஒரு விதமான கடமை கலந்த உணர்வோடு பேசுவது, பாசமும் அதிகாரமும் செலுத்துவதை விட அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முயற்சிகளின் போது அவர்களுக்கு வாழ்க்கை வெற்றியை தேடித்தரும். தந்தை வழி உறவுகள் அல்லது அரசு மூலம் இவர்களுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் கௌரவம், அந்தஸ்து என்பது இவர்களின் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடுவதாக இருக்கும். நீதி, நேர்மை என்பது இவர்களது தர்மம் இருந்தாலும் கூட சூரியன் அதிபதியாக இருப்பதால் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் நட்பு அல்லது குருமார்களின் ஆசி இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமையக்கூடியது இருக்கும். ஆன்மீக பயணம் அல்லது குலதெய்வ வழிபாடு என்பது இவர்களுக்கு பிறப்புகளையும் வெற்றியும் தேடித்தருவதாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் இவர்களுக்கு பணம் என்று இருந்தாலுமே கூட அதன் மூலமாக வரக்கூடிய பாக்கியம் என்பது கொஞ்சம் குறைகிறது. தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறையான சிந்தனை மற்றும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், அதே நேரத்தில் இவர்களுக்கு பலவீனம் என்று பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை மற்றும் சில நேரங்களில் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்காமல் முடிவெடுப்பது என்பது வெற்றி சிறிது தள்ளி போடுவதாக இருக்கும். இவங்க கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கிட்டு நேர்மையை தாராள மந்திரமாக கொண்டு துணிச்சலான செயலில் ஆர்வத்தை காட்டும் பொழுது இவர்கள் உலகையே ஆள முடியும்.